இந்தியாவிலேயே கோடீஸ்வர எம்எல்ஏக்கள் பட்டியலில் கர்நாடக துணை முதல்வரான டி.கே. சிவக்குமார் முதலிடம். இந்தியாவிலேயே கோடீஸ்வர எம்எல்ஏக்கள் பட்டியலில் கர்நாடக துணை முதல்வரான டி.கே. சிவக்குமார் தான் முதலிடத்தில் உள்ளார். இந்நிலையில் தான் அவரது தம்பியும் காங்கிரஸ் எம்பியுமான டி.கே. சுரேஷ் மீண்டும் பெங்களூர் புறநகர் தொகுதியில் போட்டியிடும் நிலையில் அவரது சொத்து மதிப்பு அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக காங்கிரஸ் தலைவரான டி.கே. சிவக்குமார் அம்மாநில துணை முதல்வராகவும் உள்ளார். இவர் கர்நாடகாவின் ராமநகர் மாவட்ட கனகாபுர எம்எல்ஏவாக இருக்கிறார். மேலும் டி.கே. சிவக்குமார் தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்கார எம்எல்ஏவாக உள்ளார். இவரது சொத்து மதிப்பு 1413 கோடியாகும். சரி, இது இருக்கட்டும். இனி டி.கே. சிவக்குமாரின் தம்பி டி.கே. சுரேஷ் பற்றி பார்ப்போம். டி.கே. சுரேஷ் பெங்களூர் புறநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பியாக உள்ளார். 2013 இடைத்தேர்தலில் 2014, 2019 ஆகிய ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் பெங்களூரில் புறநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தான் டி.கே. சுரேஷ். குறிப்பாக கடந்த 2019 கர்நாடகாவில் உள்ள 28 லோக்சபா தேர்தல்களிலும் 27 இடங்களில் காங்கிரஸ் தோற்ற நிலையில் டி.கே. சுரேஷ் மட்டும் பெங்களூர் புறநகர் தொகுதியில் 2 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தினார். வரும் லோக்சபா தேர்தலிலும் டி.கே. சுரேஷ் பெங்களூர் புறநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் இறங்கி உள்ளார். அவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் அவர் இணைத்துள்ள பிரமாண பத்திரத்தில் சொத்து விவரங்களை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி டி.கே. சுரேஷிடம் 486 கோடிக்கு அசையா சொத்தும் உள்ளது, 106 கோடிக்கு அசையும் சொத்தும் உள்ளது. மொத்தமாகவும் 592 கோடி சொத்து டி.கே. சுரேஷ் பெயரில் உள்ளது. குறிப்பாக டி.கே. சுரேஷ் பெயரில் 72 ஏக்கர் விவசாய நிலம் பெங்களூர் மற்றும் ராம்நகர் மாவட்டம் கனகாபுர பகுதியில் விவசாயம் அல்லது நிலம் மட்டும் 210.47 கோடிக்கும் உள்ளது. மேலும் பெங்களூரில் 2 மான்கள் வணிக கட்டிடங்கள் 211.91 கோடிக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டி.கே. சுரேஷின் சொத்து மதிப்பு என்பது கடந்த 2019 ஆண்டை ஒப்பிடும்போது 75% வரை உயர்ந்துள்ளது. அதாவது கடந்த 2019 டி.கே. சுரேஷின் மொத்த சொத்து மதிப்பு 338.87 கோடியாக இருந்த நிலையில் தற்போது 592 கோடியாக அதிகரித்துள்ளது. அதாவது கடந்த 5 ஆண்டில் மட்டும் ரூபாய் 254.17 கோடி அதிகரித்துள்ளது. அதாவது ஆண்டுக்கு சுமார் கடந்த 5 ஆண்டில் மட்டும் ரூபாய் 254.17 கோடி அதிகரித்துள்ளது. அதாவது ஆண்டுக்கு சுமார் 51 கோடி வரை அவரது சொத்து மதிப்பு என்பது அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த 2019 டி.கே. சுரேஷுக்கு 51.93 கோடிக்கு கடன் இருந்த நிலையில் தற்போது அவர் 150.5 கோடியாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.